என்று போற்றி அகவல் பாடி பார்ப்பனருடைய முகத்திரையை கிழித்து காட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய அந்த படப்பிடிப்பிற்கு இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நம்முடைய உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் தினமலர் பத்திரிகையும் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களும் துக்ளக்கும் விஜயபாரதம் போன்றவர்களும் அப்படியே எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த தினமலம் என்கின்ற தினமனு பத்திரிகை மிக கீழ்த்தரமான ஒரு பதிவை போட்டு அதன் மூலமாக நம்முடைய தமிழக அரசையும் தமிழ்நாட்டு மாணவர்களையும் தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் புண்படுத்தியதன் விளைவாக நேற்று முழுவதும் நம்முடைய தமிழர்கள் அடித்த அடி பார்ப்பான் இனிமேல் தலையெடுக்க முடியாது, தினமலர் தமிழகத்திலே தன்னுடைய விற்பனையை அதிகரிக்க முடியாது என்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதனை அவர்களால் நியாயப்படுத்த முடியவில்லை. எவ்வளவுதான் அவர்கள் தங்களை நியாயப்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த ஒரு செயலிலே பார்ப்பான் அதை நியாயப்படுத்த முடியவில்லை. தினமலர் என்பது தினமலம் என்றுதான் நாம் அனைவரும் சொல்லி வந்தோம். அந்த தினமலம் எப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் அனைவரும் உணர்வார்கள். நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியை அந்த பத்திரிகையைச் சேர்ந்த அந்த ஆசிரியர் ராமசுப்பு என்பவர், இதற்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுடைய பெயரிலேயே தினமலர் என்கிற பெயரிலேயே இன்னொரு பதிப்பு நடந்து வருகிறது, சத்தியமூர்த்தி என்பவர் தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறார், சேலத்திலும் ஈரோட்டிலும் தான் அந்த பதிப்பு வந்திருக்கிறது, மற்ற பதிப்புகளில் அது வரவில்லை என்று அவர்கள் சொன்னாலும் கூட மற்ற பதிப்புகளிலும் அது வந்திருப்பதாக நம்முடைய தோழர்கள் ஆதாரத்தை காட்டியிருக்கிறார்கள். அவன் தன்னுடைய அந்த ஆசிரியர் அந்த விளம்பரம் செய்கின்ற பொழுது அவன் எல்லா ஊரையும் சேர்த்தான் சொல்றான். அந்த சேலம் ஈரோட்டில் தனியா பிரிச்சு காட்டல. சென்னை, நாகர்கோவில், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி என்று எல்லா ஊர்களையும் போட்டுதான் காட்டான். அதுல பிரிச்சு அவன் காட்டல. நேற்று மாட்டிக்கிட்டவன அவன் என்ன பண்றான், அந்த தன்னுடைய சகோதரனோ உறவினரோ யாரோ ஒருத்தரை காட்டி கொடுக்குறான். தன்னுடைய உறவினரையோ சித்தப்பாவையோ பெரியப்பாவையோ காட்டி கொடுக்கின்ற வேலையை ராமசுப்பு ஐயர் செய்திருக்கிறார். அதற்கு வக்காலத்து வாங்க வந்த ரங்கராஜ் பாண்டே அதை விட மோசமான வேலையை செய்திருக்கிறான். எப்படின்னா, இந்த பத்திரிகையை நான் பார்க்கவே இல்லை, செய்தியை படிக்கவே இல்லைங்கிறான். இது கடைந்தெடுத்த பித்தலாட்டம். எப்படி தினமலர்ல வந்த செய்தி அவனுக்கு தெரியாமல் இருக்கும்? எப்படி இருந்தாலும் இணையத்தில் தாராளமாக கிடைக்கிறது, அதை அவன் பார்த்திருப்பான், அதில் என்ன செய்தி இருக்கிறது என்று தெரியும். இருந்தாலும் அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே அவன் பேசுகின்றான். தினமலர் என்பது பல ஊர்களிலும் பல பதிப்புகள் வருகிறது. ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. அதனால் அந்த ஊர்லேயே வரக்கூடிய செய்தி இந்த ஊர்ல தெரியாது, இந்த ஊர்ல வரக்கூடிய செய்தி அந்த ஊர்ல தெரியாது என்று அவன் புரியாவிட்டாலும் கூட நமக்கெல்லாம் தெரியும் ஆசிரியர் கடிதம் எப்படி வருகிறது என்று தெரியும். ஒரே செய்தியினை ஈரோட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அந்த பதிப்பகத்திலே ஒரு செய்தி வரும், அதே செய்தி திருச்சியில வேறொரு பெயரிலே வேறொரு முகவரியிலே வரும். இடதுகையிலும் வலதுகையிலும் அவர்களே எழுதி கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஆனாலும் ரங்கராஜ் பாண்டே என்கின்ற பார்ப்பான் என்ன செய்கிறான், இந்த ஆசிரியர்களுக்குள்ள பிரச்சனையை சொல்லி இதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, வேலூரில் வரக்கூடிய செய்தி சென்னைக்கு தெரியாது, சென்னையில் வரக்கூடிய செய்தி மதுரைக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு இந்த ஈரோட்டிலும் சேலத்திலும் இருந்து வரக்கூடிய பதிப்பில் தான் வந்திருக்கிறது. இதுல பல பேர் பார்ப்பனர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், பார்ப்பனர்கள் தான் இதை எழுதுனாங்க சொல்றீங்க, பார்ப்பனர் அல்லாதவர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல தனக்கு தெரிந்த அந்த பத்திரிகையில வேலை செய்த அந்த பார்ப்பனர் அல்லாதவருடைய பெயரெல்லாம் குறிப்பிட்டு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நல்லது என்று சொன்னால் அதற்கு அவர்கள் அதனுடைய லாபத்தை அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள். அதில் ஏதாவது கெடுதல் ஏற்பட்டால் அந்த நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்களை பலிகடா ஆக்குவார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களை நம்பி அங்கே போயிருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் தான் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னு கேட்டா, இந்த தலைப்பை போட்டது ஒரு பார்ப்பனராக இருக்க முடியாது, பார்ப்பனர் அல்லாதவராக தான் இருக்க முடியும் என்று சொல்லி அதை நியாயப்படுத்துகின்றான் ரங்கராஜ் பாண்டே. எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! யாரு எழுதுனா என்ன, அது யார் ஆசிரியரா இருக்கான், தலைமை பொறுப்பில் இருக்கான், அவன் தானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அது அந்த நிருபர் எழுதிட்டாரு, அந்த ஊர்ல செய்தியாளர் கொடுத்துட்டாரு இப்படின்னு சொல்லி அடுத்த மேல பழிய போறதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப தமிழர் அல்லாதவர்களை பார்ப்பனர் அல்லாதவர்களை அங்கே வேலைக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னால் இப்படி பலிகடாக்குவதற்கு தான் அதை வச்சிருக்கீங்களா? அதை வேலை செய்யறவங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? இப்படி சொல்லிட்டு சொல்றான், தமிழக முதல்வர் இப்படி அறிக்கை கொடுக்கலாமா? ஒரு சனாதனம் இப்படி இப்போ இந்த சந்திராயனுக்கு செல்லக்கூடிய காலத்திலேயே இப்படிப்பட்ட வேலையை செய்கிறது என்று சொன்னால்
200 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன வேலையை செய்திருக்கும் என்று சொல்லி எப்படி ஒட்டுமொத்தமாக சனாதன தர்மத்தை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லலாம்? முதலமைச்சர் எல்லா மக்களுக்கும் தானே முதலமைச்சர், எப்படி சொல்லலாம் என்று கேட்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். சனாதன தர்மம் எப்படிப்பட்டது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். இதைத்தான் நாமளும் சொல்றோம். ஒரு எங்காவது யாராவது ஒரு தவறு செய்து விட்டால் அதற்காக அந்த ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தையே குறை சொல்லக்கூடாது என்பது ரங்கராஜ் பாண்டேயுடைய அந்த வேண்டுகோளா இருக்கு. இதைத்தான் நாம சொல்றோம். நீங்க பிஜேபிக்காரன் RSSகாரன் என்ன செய்றீங்க? ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்தவரோ யாரோ ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டால் யார் தவறு செய்தாலும் அவர் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். ஒட்டுமொத்தமாக அந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மேலே குற்றம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வழக்கம் யார்கிட்ட இருக்கு? பிஜேபிக்காரன்ல தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு மதுரையில ஒரு ரயில் பெட்டியில ஒரு தீப்பிடிச்சு எரியுது, பார்த்துருக்கோம், நம்ம கண்கூடா பார்த்தோம். அது லக்னோவில இருந்து அந்த யாத்திரிகர்கள் ராமேஸ்வரம், மீனாட்சி கோயில் போன்ற இடங்களுக்கு சுற்றுலாவாக வந்து இருக்கிறார்கள். ஒரு தனியாக ஒரு கோச்சை அவர்கள் தேர்வு செய்து அதுல இருந்து வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் அங்கே தனியாக ஒரு இடத்தில் நிறுத்தி அங்கே சமையல் செய்து சாப்பிடும் பொழுது சிலிண்டர் வெடித்து அங்கே 10 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள். இது போலதானே கோத்ராவில் நடந்துச்சு. இதுதான் உதாரணம். இது மாதிரிதான் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அங்கே நடந்த உடனே என்ன ஆச்சு? அங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் அதை கொளுத்திட்டாங்கன்னு சொல்லி உடனே ஒரு வதந்தியை பரப்பி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்றது யார்? குஜராத்திலே ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை, பெண்களை, தாய்மார்களை, கர்ப்பிணி பெண்களை கொடூரமாக கொன்று, குழந்தைகளை தரையில் அடித்து கொன்று, வன்புணர்வு செய்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி நாட்டிற்கு தலைக்கணிவை உண்டாக்கியது யார்? பிஜேபிக்காரன் இல்லையா? இதை வந்து ரங்கராஜ் பாண்டே சொல்லலாமா? இப்படி வந்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சனாதன தர்மம் என்கின்ற அந்த வர்ணாசிரம தர்மத்தை தான் கேள்வி கேட்கிறார். அதற்காக எந்த பார்ப்பனையராவது நாம் வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறோமா, துன்பப்படுத்தி இருக்கிறோமா, பார்ப்பான் வீட்டை கொளுத்தி இருக்கிறோமா, இல்ல பார்ப்பானை எங்கேயாவது அடிச்சிருக்கிறோமா? எதுவுமே நடக்கல. அந்த கேள்வி கேட்கிறோம். இந்த தத்துவம் எங்களுடைய மக்களை இழிவுபடுத்துகின்றது. இந்த தத்துவம் 2000 ஆண்டுகளாக எங்களுடைய மக்களை அடிமைப்படுத்தியது என்று அந்த தத்துவத்தை தான் அவர் சுட்டி காட்டுகிறார் தவிர தனிப்பட்ட நபரை அவர் சுட்டி காட்டுறார். ஆனா ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னான்? எப்படி ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர், எல்லா மக்களுக்கான முதலமைச்சர், எப்படி இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை ஒட்டுமொத்தமாக அந்த சனாதன தர்மத்தின் மீது வைக்கலாம்? சனாதன தர்மம் என்றால் என்ன? இந்து தர்மம் தானே. இந்து தர்மத்தின் மீது எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம் என்று கேட்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் அறிவு நாணயம் கொஞ்சமாக இருக்கிறதா? கேட்டுவிட்டு சொல்றான், இது வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலை தெரியுமா? இது வந்து திராவிடம் தான் படிக்க வச்சது என்று சொல்றீங்களே, திராவிடம் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சதா? திருவள்ளுவரை திராவிடம் தான் படிக்க வச்சதா? ஔவையாரை வந்து பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு கேள்வி கேட்கிறான்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கேள்வி. திருவள்ளுவர் எப்போ படிச்சாரு? ஔவையார் எப்போ படிச்சிருந்தாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்திருந்தார்கள். அன்றைக்கு காக்கைப்பாடி யாராக இருந்தாலும் எத்தனையோ அன்றைக்கு இருந்த நம்முடைய தமிழ் புலவர் சங்ககால கவிஞர்கள் ஏராளமான கவிதைகளை ஏற்றி நமக்கான இலக்கியங்களை கொடுத்திருக்கிறார்கள். அவரெல்லாம் நம்ம பெரியார் படிக்க வச்சாரு, திராவிட இயக்கம் படிக்க வச்சு நம்ம என்றைக்கும் சொல்லலை. அன்றைக்கு கல்வியினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் படித்திருந்தார், கல்விக்காக ஒரு சிறப்பான ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஔவையார் படித்திருந்தார். இந்த பல புலவர்கள் நமக்கு இருந்திருக்கிறார்கள். இந்த இப்படி இருந்து பல பெண் புலவர்களை அவன் சொல்றான் ரங்கராஜ் பாண்டேன்னா, இந்த மாதிரி பெண் புலவர்களை சமஸ்கிருதத்துல சொல்ல முடியுமோனால? சமஸ்கிருத இலக்கியங்கள்ல இத்தனை பெண்கள் பாடி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. தமிழகத்தில் தானே இருந்திருக்கிறார்கள். இவரெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய அறிவு கருவூலங்களை எங்களுக்கு கொடுத்தவர்கள். அவர்கள் படித்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர் பெரியார் அவர்களை படிக்க வைத்தார், திராவிட இயக்கம் அவர்களை படிக்க வைத்தது என்று என்றைக்கும் நாங்கள் சொல்லலை. இன்னொரு வார்த்தையை சொல்றான், கீழடியில வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னால அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஓடுகளில் தமிழ் எழுதியிருக்கிறது, எழுத்து எழுதியிருக்கிறதுனா அதை பெரியாரா படிக்க வச்சாரு, திராவிட இயக்கமா படிக்க வச்சிருக்குன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரம். அன்றைக்கு வந்து திருவள்ளுவரும் ஔவையாரும் படித்திருந்தார்கள் என்று சொன்னால் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? நம்முடைய காப்ப அரவாணன் அவர்கள் எழுதியிருந்தார்களே, தமிழன் கெட்டது ஏன் இவ்வாறு என்று. அந்த நூல்ல என்ன சொல்றாரு? 1000 ஆண்டு வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எந்த மன்னரும் பள்ளிக்கூடம் கட்டினதாக வரலாறு கிடையாது, கல்வியை கற்பித்ததாக எந்த வரலாறும் கிடையாது. கல்வி கற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேத பாடசாலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள், பார்ப்பனர்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறார்கள், வேத மந்திரத்தை போதித்திருக்கிறார்கள், அதற்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கொடுத்து அந்த பார்ப்பனர்களை கொழுக்க வைத்திருக்கிறார்கள் என்றுதான் அந்த அவருடைய பதிவிலே சொல்லி இருக்கிறார். இதுதான் நடந்திருக்குது. எந்த மன்னன் பள்ளிக்கூடம் கட்டினான்னு வரலாறு இருக்கு? எந்த மன்னனும் பள்ளிக்கூடம் கட்டினது இல்லையே. 400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட திருமலை நாயக்கர் காலத்தில் கூட 10,000 பேர் படித்ததாக சொல்றான்.
மதுரையில 10,000 பேர் படித்த பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா முழுவதும் பார்ப்பனர் இங்க வந்து படிச்சிருக்கான் 10,000 பேர். அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு அவனை கொழுக்க வச்சிருக்காங்க. பாப்பா மட்டும் தான் படிச்சிருக்கான், பார்ப்பன அல்லாதவர் யாரும் படிக்கல. இப்படி எல்லா மன்னர்களும் பார்ப்பனர்களுக்குத்தான் வேத கல்வியை போதித்திருக்கிறார்கள், அவர்களுக்கான கல்வியைத்தான் கொடுத்திருக்கிறார்களே தவிர வெகு மக்களுக்கான கல்வியை கொடுக்கவில்லை. இது வரலாறு. இதுல என்ன சொல்றான், இது வந்து மெக்காலே வருவதற்கு முன்னால், இந்தியாவிற்கு பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்னால் ஏராளமான தமிழர்கள் படித்திருந்தார்கள். ஏராளமான பிற்படுத்தப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் அத்தனை பேரும் படிச்சிருந்தாங்க. யார் யார் படிச்சிருந்தது? பெண்கள் படிச்சிருந்தாங்க அப்படின்றான். பெண்கள் படிச்சிருந்தாங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்கள் படிச்சிருந்தது உண்மைன்னா நீங்க காட்டு, ஒரு பார்ப்பன பெண்ணை காட்டு. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனை பார்ப்பனர்கள் படித்திருந்தார்கள்? அதை நாங்கள் பட்டியல் போட்டு காட்ட முடியும். 1880 எத்தனை பேர் படித்திருந்தார்கள், 1900 எத்தனை பேர் படித்திருந்தார்கள், 1916 எத்தனை பேர் படித்திருந்தார்கள் என்பதெல்லாம் புள்ளி விவரம் நம்மிடத்தில் இருக்கிறது. எதுக்கட்ட ஆதாரம் காட்டுங்கிற ஆதாரம் நாங்கள் காட்ட முடியும். அரசாங்கத்தினுடைய பதிவேடுகளில் இருந்தே நாங்கள் ஆதாரத்தை காட்ட முடியும். அப்படி காட்டுகின்ற பொழுது அன்றைக்கு எத்தனை வக்கீல்கள் பார்ப்பனர்கள் இருந்தார்கள், எத்தனை நீதிபதிகள் இருந்தார்கள், எத்தனை டாக்டர்கள் இருந்தார்கள் என்று சொல்ல முடியும் ஆண்களில். ஆனா எத்தனை பெண்கள் படித்திருந்தார்கள்? பார்ப்பன பெண்கள் கூட படிக்கலையே. இந்தியாவிலே முதல் டாக்டரான முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தானே, எந்த ஒரு பார்ப்பன பெண் படிக்கலையே. அப்படி இருக்கும்போது பெண்கள் படிச்சிருந்தாங்கன்னு சொல்லி கதை விடுறான்னு சொன்னா எவ்வளவு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறான். மெக்காலே தான் இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி மிக சிறந்த கல்வி இருந்துச்சு, அதெல்லாம் ஒழிச்சுட்டான். மெக்காலே கொண்டு வந்த அந்த கல்வி திட்டத்தினாலதான் நம்முடைய கல்வியெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. அவன் வந்து ஒரு ஆவணத்தை வந்து கொடுத்தான், ஒரு ரிப்போர்ட் கொடுத்தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. அது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருக்கு, போய் படிச்சு பாருங்க என்று சொல்றான்னா அவன் எதை வச்சு சொல்றான்? நம்ம ஏன் பிரிட்டிஷ்ல போய் படிச்சு பார்க்கணும்? அவன் கொடுத்த ஆதாரம் நமக்கு இருக்கு, என்ன கொடுத்திருப்பான்னு நமக்கு தெரியுது. அது இவன் சொல்லக்கூடிய அந்த கருத்து எதுல இருக்குன்னு சொன்னா, குருஜி கோல்வால்கர் எழுதியிருக்கிறார். அதுல ஞான கங்கையிலே இருக்கு. என்ன சொல்றாரு அதுல வந்து பார்த்தோம் சொன்னா, ஒரு செய்தி நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். தெற்கே ஒரு ஆங்கிலேய அதிகாரி இருந்தார். அவருக்கு உள்ளூர்வாசியான நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு துணை அதிகாரி இருந்தார். அந்த ஆங்கிலேயருடைய ஏவலாளராக ஒரு பிராமணர் வேலை பார்த்து வந்தார். ஒரு நாள் ஏவலாளர் பின்னே வர அந்த ஆங்கிலேயர் தெருவழியே சென்று கொண்டிருந்தார். துணை அதிகாரி எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்தார். இரு அதிகாரிகளும் தங்களுக்கும் நலம் விசாரித்து கைகுலுக்கி கொண்டார்கள். ஆனால் அந்த துணை அதிகாரி ஏவலரை கண்டதும் தாம் அணிந்திருந்த தலப்பகை எடுத்துவிட்டு அவரது காலை தொட்டு வணங்கினார். அந்த ஆங்கிலேய அதிகாரி ஆச்சரியமடைந்தார். என்ன இது? நான் உனக்கு மேல் அதிகாரி, ஆனால் நீ என்னிடம் நிமிர்ந்து நின்று கை குலுக்கியதோடு சரி. அந்த மனிதரோ எனது வேலைக்காரர். இவ்வளவு ஜனநாடமாட்டம் உள்ள வீதியிலும் அவர் முன்னே விழுந்து வழங்குகிறாயே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு அந்த துணை அதிகாரி, நீங்கள் என்னுடைய மேல் அதிகாரியாக இருக்கலாம், இருப்பினும் நீங்கள் மிலேச்சர், இவர் உங்கள் வேலைக்காரராக இருக்கலாம், ஆனால் இவர் எங்கள் மக்களிடையே இத்தனை நூற்றாண்டு காலமாக பெரிதும் மதிக்கப்பட்டு வருகிற வகுப்பை சார்ந்தவர். அவர் முன் வணங்குவது என்னுடைய கடமை என்று பதில் கூறினார். இதுல வந்து எவ்வளவு ஒரு நயவஞ்சகமான செயலை செய்திருக்காங்க. அவர் நான் இங்கே வந்து மதிக்கப்படத்தக்க பிராமணர் என்று அவர் சொன்னார். அந்த பிராமணர் என்று சொல்வதுதான் ஆங்கிலத்தில் இருக்கு. மொழிபெயர்ப்புல பித்தலாட்டம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் பெரிதும் மதிக்கப்பட்டு வருகிற வகுப்பை சேர்ந்தவர் என்று அந்த அதிகாரி சொன்னதாக சொல்றான். அவர் முன் வணங்குவது என்னுடைய கடமை, அதாவது பிராமணர் காலில் விழுந்து வணங்குவது நாயுடுவான என்னுடைய கடமை என்று அவர் பதில் கூறினார். இந்த விவரத்தை எல்லாம் விளக்கி இங்கிலாந்தில் உள்ள இந்தியா ஹவுஸ் அலுவலகத்திற்கு அந்த ஆங்கிலேயர் எழுதிய கடிதம் இப்பொழுதும் காண கிடைக்கிறது. பிராமணனை அந்த நிலையிலிருந்து இறக்கிவிட்டு ஆங்கிலேயன் அந்த இடத்தில் அமர்ந்தாரன்றி, அதாவது அவர்களைப் போல அல்லது அவர்களை விட அதிகமாக மதிக்காரன்றி நமது சாம்ராஜ்யம் நெடுநாள் நீடிக்காது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் என்று அந்த ஆங்கிலேயர் குறிப்பிட்டார் என்று வந்து இதுல இருக்கு. அதாவது கோல்வால்கர் எழுதியிருக்கிறார். இதைத்தான் வந்து அவர் என்ன சொல்றாரு, ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றான், இது மெக்காலே எழுதுனா இந்த கல்வி முறை சிறந்த கல்வி முறையாக இந்தியாவில் இருக்கு. இந்த கல்வி முறையை மாற்றிவிட்டு நம்முடைய கல்வி முறையை பூத்தினால்தான் நாம் அங்கே நம்முடைய ராஜ்யம் நீடித்திருக்கும் என்று அவன் எழுதியதாக பாராளுமன்றத்தில், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருக்கு. அதை போய் படிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இந்த நிலையை உருவாக்குவதுதான் RSS நோக்கம். ரங்கராஜ் பாண்டியோட நோக்கம் தான் என்ன? ஒரு எவ்வளவுதான் படிச்சவனா இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், ஒரு சாதாரண பியூனை பார்த்தா, ஒரு சாதாரண கடநிலை ஊழியனை பார்த்தாலும் பிராமணன் என்கிற காரணத்துக்காக அவன் காலில் விழுந்து வணங்கணும் என்பது RSS திட்டம். அதைத்தான் மறைமுகமாக இவன் வந்து ரங்கராஜ் பாண்டே சொல்றான். இது மட்டும் இல்ல, நேரடியாக சொல்றான். கடந்த பிப்ரவரி மாசம் நடந்த கோவையில் நடந்த பிராமண சங்க மாநாட்டில் என்ன சொல்றான், நீங்க பிராமணர்கள்லாம் நீங்களுடைய அந்த உயர்ந்த தன்மையை விட்டு கொடுத்தீங்க, நீங்களாம் எப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்க, எல்லாரும் உங்களை பார்த்து சாமின்னு சொன்னான்.
கடவுளுக்கு அடுத்த இடத்துல உங்களை வச்சிருந்தான். நீங்க உங்களுடைய நடத்தின் காரணமாக அதெல்லாம் இழந்துட்டீங்க என்று சொல்லி அதை மீண்டும் கொண்டு வர பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பிராமணன் காலில் சூத்திரன் விழுந்து வணங்கணும். இன்னைக்கும் விரும்புறான், அந்த பாப்பான் ரங்கராஜ் பாண்டே விரும்புகிறான். அதைத்தான் இவன் மறைமுகமாக சொல்லுகின்றான். இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்காக இந்த பார்ப்பனர்கள் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க தான் கேட்கிறாங்க, அன்றைக்கு வெள்ளைக்காரன் காலத்துல இவ்வளவு படிச்சாங்க அவ்வளவு படிச்சாங்கன்னு சொல்லி. வெள்ளைக்காரன் காலத்துல வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்னால் எவனும் இங்க இந்தியாவில் படிச்சவனே கிடையாது. இதுக்கு பல உதாரணங்கள். ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்கிறான். ரங்கராஜ் பாண்டே என்ன கேட்கிறாரு? எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. எழுத்துப்பூர்வமான ஆதாரம் ஏராளமா வச்சிருக்கிறோம் நம்ம. எது இல்லை? 2000 வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் படிச்சாரு, கீழடியில படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா தமிழருடைய முயற்சி, தமிழர்கள் கல்வியினுடைய சிறப்பை உணர்ந்திருந்தார்கள். அங்க பெரியார் சொல்லி இருந்தாரு, நம்ம சொல்லல. ஆனால் அதற்கு பிறகு அந்த பார்ப்பன ஆதிக்கம் மன்னர்களை பயன்படுத்தி மனுநீதியை சட்டமாக்கி அங்க அவர்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி, எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காது என்று சொல்லி கொடுமைப்படுத்தப்பட்டார். அதன் விளைவாகத்தான் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. நம்முடைய தாத்தம் படிக்கலையே, நம்முடைய பாட்டம் படிக்கலையே. இன்னைக்கு ஐயா பேராசிரியர் வேலாயுதம் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பாடுபட்டதற்கு பிறகுதான் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அவருடைய அப்பா படித்திருக்கலாம், ஆனால் அவருடைய தாத்தா படித்திருக்க முடியாது. தாத்தாவுடைய அப்பாவோ அவருடைய தாத்தாவோ படித்திருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு பார்ப்பன ஆதிக்கம். இன்னைக்கு இந்த இந்து சமுதாயம், இந்திய சமுதாயம் ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கிறது, கட்டமைப்பில். ஒரு கிராமம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டாலே போதும். இந்தியாவில் அத்தனை கிராமமும் அப்படி அக்ரஹாரம் இருக்கிறது, நடுவிலே கோயில் இருக்கிறது, அதை சுற்றி உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவருடைய வீடுகள் இருக்கிறது, அதை சுற்றி பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அதை சுற்றி ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அமைப்பு எப்படி இந்தியா பூராவுக்கு வந்தது? ஒருத்தனா கொண்டு வந்திருக்க முடியும்? ஒரு அமைப்பு திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய கலாச்சார படையெடுப்பு நிகழ்த்தி எல்லா மன்னர்களையும் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு பார்ப்பனியம் சனாதன தர்மம் எந்த இந்து மதம் என்று சொல்லுகிறாய் அதுதானே செய்திருக்கிறது. எத்தனை பேரை கொலை செய்தது இந்த உங்களுடைய சனாதன தர்மம்? எத்தனை பௌத்தர்களை கொன்றது, எத்தனை சமணர்களை கொன்றது? சமணர்களை ஏன் கொன்ன? சமணர்கள் சமண பள்ளி என்று சொன்னார்கள். அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பள்ளி. தங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு மக்களை வரவழைத்து அவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் அது பள்ளி என்று அழைக்கப்படும். அந்த அதே பெயரிலே அவர்கள் படித்து உறங்க கிடையாது பள்ளி அறை. அந்த இடத்திலே அவர்கள் வரக்கூடிய மக்களுக்கு கல்வி கற்பித்ததனால் அந்த பள்ளி என்று பெயர் வந்தது. அதனால்தான் இன்றைக்கு பள்ளிக்கூடம் என்று நாம் சொல்லுகின்றோம். அது கல்வி கொடுத்த காரணத்திற்காகவே சமணர்களை தூக்கிலிட்டு கழுவேற்றி கொன்றவர்கள் யார்? இந்த சனாதன தர்மத்தை போதித்தவர்கள் தானே, திருஞான சம்பந்தன் போன்றவன் தானே. இதையெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் அதையெல்லாம் செய்யல, நாங்க படிக்கிறதுக்கு நாங்க தடையே செய்யல. பிராமணர்கள் எத்தனை பேருக்கு கல்வி சொல்லி தந்தாங்க தெரியுமா? குருகுலத்துல எவ்வளவு பேர் படிச்சாங்க தெரியுமாங்கிறான். குருகுலத்தை பத்தி நமக்கு சொல்லித்தரான் பாருங்க. குருகுலங்கிறது நம்ம இந்த நூற்றாண்டுல நம்ம பார்த்தோம். அந்த பெரியார் வரலாற்று மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக அந்த குருகுல போராட்டம் இருந்திருக்கு. பாவே சொய்யர் அங்கே சேரன் மாதவியில் நடத்திய அந்த குருகுலம் எப்படிப்பட்ட குருகுலம்? அங்கே பார்ப்பனருக்கு தனி கல்வி, பார்ப்பன அல்லாதவர்களுக்கு தனி கல்வி, பார்ப்பனர்களுக்கு தனி சாப்பாடு, பார்ப்பன அல்லாதவர்களுக்கு தனி சாப்பாடு. இன்னைக்கு சொல்றானே, இன்னைக்கு டபுள் சாப்பாடு, கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு. இந்த டபுள் சாப்பாடு எங்க இருந்துச்சு? பாப்பானுக்கு ஒரு சாப்பாடு, பார்ப்பன அல்லாதவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தியல. பார்ப்பன பிள்ளைகளுக்கு உப்புமாவும் இட்லியும், பார்ப்பன அல்லாத பிள்ளைகளுக்கு பழையசோறும் கஞ்சியும் கொடுத்துருக்கிய. அதுதான் ஏன் டபுள் சாப்பாடு? இப்படி டபுள் சாப்பாடு கொடுத்து எங்களுடைய மக்களை இழிவுபடுத்தி வைத்துவிட்டு குருகுல கல்வியை பாராட்டுகிறாய் என்று சொன்னால் எந்த காலகட்டத்திற்கு மக்களை இழுத்து செல்ல பார்க்கிறாய்? எந்த மாதிரியான வரலாற்றை மக்களுக்கு சொல்லித்தர பார்க்கிறாய்? எங்களுடைய மக்களுடைய கல்வி நம்முடைய நூற்றாண்டிலேயே நாம் அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய நூற்றாண்டிலே நம்ம எத்தனையோ இன்னைக்கு பல தலைவர்களை நாம் உதாரணம் காட்ட முடியும். அந்த தலைவருடைய வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இங்க இந்த அவையிலே நம்ம அறிவொளி காணொலியில நாம் பேசி இருக்கிறோம். ஜோதிபா பூலே அவர்களை பற்றி பேசி இருக்கிறோம். ஜோதிபா பூலே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தார்கள், அவர்கள் இருந்த காலத்திலே எப்படிப்பட்ட கல்வி நிலை இருந்தது என்பதற்கு உதாரணமா சொல்றேன் பாருங்க. அவருடைய வரலாற்றுல இது எழுதுனது யாரு? ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்கிறான். இது எழுதினது தனஞ்சய் கீர் என்பவர். இவர் தான் அம்பேத்கருடைய வரலாற்றையும் எழுதியிருக்கார். தனஞ்சய் கீர் அவர்கள் தான் அம்பேத்கருடைய வரலாற்றையும் எழுதியிருக்கிறார். அந்த தனஞ்சய் கீர் வேற யாரும் அல்ல, மராத்திய சித்பவன் பார்ட்னர். கோல்வால்கரும் கெட்கேவரும் மூஞ்சேவும் கோட்சேவும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரோ அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் தனஞ்சய் கீர். அது பார்ப்பனரே எழுதிய வரலாற்றிலேயே அதை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகிறாரு. அந்த கால கல்வி முறை பற்றி சொல்றாரு பாருங்க. இந்தியாவில் கல்வி என்பது அந்த சொல்லின் நவீன பொருளின்படி பார்த்தால் ஜோதிராவ் பிறப்பதற்கு முன் இல்லவே இல்லை என சொல்லலாம். இவன் சொல்றான் பாருங்க. அப்படி கல்வியினுடைய சிறப்பு அப்படி இருந்துச்சு. அவ்வளவு பேர் படிச்சிருந்தான், இவ்வளவு பேர் படிச்சிருந்தான் பாண்டே புழுக்குறான்.
தனஞ்சயக்கர் சொல்றார், ஜோதிராவ் பிறப்பதற்கு முன் இல்லவே இல்லை என சொல்லலாம். மேல் சாதியினர் பெரும்பான்மையினராக இருந்த மையங்களில் மட்டுமே சில தனிநபர்கள் பள்ளிகளை நடத்தி வந்தனர். அப்பள்ளிகளில் சமஸ்கிருதம், இலக்கணம், தர்க்கவியல், தத்துவம், சட்டம் ஆகியவற்றை பண்டிதர்கள் கற்றுத்தந்தனர். பண்டிதர்னா யாருன்னு நமக்கு தெரியும். சூத்திர மக்கள் கல்வி கற்றதாக தெரியவில்லை. கல்வியின் தேவை குறித்து அவர்கள் உணர்ந்திருக்கவும் இல்லை. நாடு முழுக்க கிராம பள்ளிகள் பரவி இருந்தன. இதில் வணிகர்கள், பணக்கார விவசாயிகள் ஆகியோரின் குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி கற்றுத்தரப்பட்டு தொழில் நடத்துவதற்கான தகுதியை தருவது இதன் ஒரே நோக்கமாக இருந்தது என்று சொல்லி கிராமப்புற பள்ளிகளில் சூத்திரர்களுக்கு கல்வியே இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சூத்திரர்களுக்கு இந்த நிலை என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அது நினைச்சு பார்க்கவே முடியாது என்று சொல்கிறார். தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியை பற்றி நினைச்சு பார்க்கவே முடியாது. இந்த நிலையில தான் ஜோதிராவ் என்ன செய்யறார், அவர் கல்வி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் படிக்க விடாம இருக்கிறான் பார்ப்பாங்க. அவருடைய வரலாறு மிக தெளிவாக இருக்கிறது. படித்துக் கொண்டு இருக்கும்போது அவருடைய தந்தையிடம் போய் உன்னுடைய மகனை எதுக்கு படிக்க வைக்கிற, நீ சூத்திரனாச்சு, பூ கட்டுறவனாச்சு, தோட்டம் வச்சிருக்க, விவசாயம் செய்யற, அந்த விவசாயம் செய்யறதுக்கு உன்னுடைய மகன் படிச்சானா உனக்கு உதவியா இருப்பானா, படிக்கிறத நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய தோட்டத்தில் அவர் வேலையை கற்றுத்தர்றாரு. அதற்கு பிறகு அவருடைய கல்வியின் ஆர்வத்தை பார்த்த பிறகு அவருடைய அப்பா படிக்க வைக்கிறார். அது மிஷனரி பள்ளியில தான் படிக்க வைக்கிறார். வெள்ளக்காரன் கட்டின பள்ளியில தான் படிக்க வச்சார். அன்றைக்கு பார்ப்பனர்களோ அதுக்கு பார்ப்பன மன்னர்களோ படிக்க வைக்கல, அவர்கள் கட்டின பள்ளியில படிக்கல. அப்படி படிச்சு வந்ததுனால அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, கல்வியினுடைய அந்த தேவையை உணர்ந்து அவரே பள்ளிக்கூடம் கட்டுறாரு. பள்ளிக்கூடம் கட்டி சூத்திரர்களுக்கும் பெண்களுக்கும் பாடம் சொல்லி தருகிறார். இன்னைக்கு பெண்கள் படிச்சுட்டா சொல்றாங்கல்ல ரங்கராஜ் பாண்டே, பெண்களுக்கு பாடம் சொல்லித்தர பெண் ஆசிரியர் இல்லை. ஜோதிராவ் என்ன செய்கிறார், தன்னுடைய மனைவியான சாவித்ரிபா பூலே அவர்களுக்கு அவரே பாடம் சொல்லிக் கொடுத்து அவர்களை ஆசிரியராக்கி அதன் மூலமாக தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் அங்கு பாடம் நடத்துகிறார். பள்ளிக்கூடம் கட்டி பாடம் சொல்லித் தருகிறார், கல்வியை கற்றுத்தந்தார். அதை பொறுத்துக்குச்சா பார்ப்பன சமுதாயம்? உடனே ஜோதிராவோட அப்பாவோட போய் நெருக்கடி கொடுக்குறான். என்ன அவன் பையன் நம்முடைய மதத்துக்கு எதிராக, சமூகத்திற்கு எதிராக, நம்முடைய இசத்துக்கு எதிராக இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கட்டி சூத்திரர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தர்றான், இதை நீ நிறுத்தணும், நிறுத்தலைன்னா உன்னை ஜாதியை விட்டு நாங்கள் நீக்கிவிடுவோம் மிரட்டின பிறகு அவர் ஜோதிராவ் பயப்படல, தொடர்ந்து நடத்துறாரு. அதனால நீ வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா அவங்க அப்பாவே மகனை விரட்டி அடிக்கிறார். அவர் விருப்பம் இல்லாம விரட்டி அடிக்கிறார். சமுதாயத்தினுடைய நெருக்கடி, பார்ப்பனர்களும் உயர் ஜாதிக்காரர்களும் அவரை விரட்டி அடிப்பதற்கான நெருக்கடியை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட நிலையிலே அந்த கல்வி இருந்திருக்கிறது என்பதை இதெல்லாம் நாம் பார்க்க முடியும். இது ஏராளமாக இந்த செய்திகள் இந்த கல்வி மறுக்கப்பட்டது எப்படி பார்ப்பன அல்லாத சமுதாயத்திற்கு, சூத்திரர்களுக்கு எப்படி கல்வி மறுக்கப்பட்டது என்பதற்கு ஜோதிராவ் வாழ்க்கை வரலாற்று ஏராளமான செய்திகளை சொல்லலாம். சொல்லிக் கொண்டிருந்தால் மணிக்கணக்காக சொல்லிக் கொண்டிருக்க முடியும். அதே நேரத்தில் இன்னொரு வரலாற்றையும் நான் சொல்லுகின்றேன். அம்பேத்கருடைய வரலாறு அதே தனஞ்சயக்கர் தான் எழுதியிருக்கிறார். அதே ஆசிரியர். அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். அவருடைய எடுத்த எடுப்பிலேயே முகவுரையிலேயே எழுதுகிறார். முகவுரையிலே அம்பேத்கரை பற்றி எழுதுகின்ற பொழுது முகவுரையிலேயே ஒரு 6ஆம் பக்கத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர் பதிவு செய்கிறார். தனஞ்சயக்கர் தான் பதிவு செய்கிறார், பார்ப்பனர் தான் பதிவு செய்கிறார். அந்த காலத்தில் கல்வி எப்படி இருந்தது என்பதை பற்றி சொல்லுகிறார். அந்த காலத்தில் பெறக்கரிய புதையலாக கருதப்பட்ட இலக்கியமும் கல்வியும் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரித்தாக விளங்கின. இவை இரண்டும் சாதி இந்துக்களுக்கு மறுக்கப்பட்டன. சாதி இந்துக்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி இருந்துச்சு. சத்தாராவின் அரசர் கூட இரவில் தான் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு பார்ப்பனர்களின் அதிகாரம் அச்சமூட்டுவதா இருந்தது. மன்னர் கூட படிக்க முடியாது, அவர் பகல்ல போய் படிக்க முடியாது, இரவு பள்ளிக்கூடத்துல தான் படிக்க முடியும்னு பார்ப்பனுடைய அதிகாரம் அந்த அளவுக்கு அச்சமூட்டுவதாக இருந்தது. 1821, அதாவது அவரு அந்த ஜோதிராவ் பூலே வரலாற்றில் இதை குறிப்பிடுறாரு. பூனாவில் ஒரு சமஸ்கிருத பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த இதுல பார்ப்பனர்களை தவிர வேற யாரும் அதுல சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. இந்துக்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு பார்ப்பனர்கள் கடுமையான வெறுப்பையும் எதிர்ப்பையும் காட்டினார்கள். பெரும்பாலான பார்ப்பன ஆசிரியர்கள் பள்ளிகளிலிருந்து தங்கள் பதவியை தூக்கி இருந்து விட்டு வெளியேறினார். அதாவது சாதி இந்துக்களை சேர்க்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க வேலை பார்த்த பார்ப்பன ஆசிரியர்கள் அந்த பள்ளியிலிருந்து வெளியேறினார்கள். எனினும் சாதி இந்துக்கள் பயில்வதற்கான பள்ளிகள் பைய அரசினால் நிறுவப்பட்டன. அரசினால் என்றால் யாரு? வெள்ளைக்கார அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசினால் நிறுவப்பட்டன. இதனால் பார்ப்பனர் அல்லாதவர்களும் பின்தங்கிய வகுப்பு இந்துக்களும் கல்வியிலும் அரசு வேலைகளிலும் மெல்ல மெல்ல முன்னேறினர். இதற்கான பெருமை பிரிட்டிஷ் அரசையே சேரும். எழுதுறது யாரு? தனஞ்சயக்கர், சிற்பவன் பார்ப்பனர். சாதி இந்துக்களுக்கே இந்த ஈனகதி என்றால் அதுதான் இங்கே நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது. சாதி இந்துக்களுக்கே இந்த ஈனகதி என்றால்
தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நிலை எவ்வாறு இருந்திருக்கும்? அவர்கள் இந்த துறைகளில் இடம்பெறவே இல்லை. கல்வியில் இவர்கள் நெடுந்தூரம் பின்தங்கி இருந்தனர். தாழ்ந்த சாதியினருக்கு, குறிப்பாக தீண்டப்படாதவர்களுக்கு கல்வி தருவதன் மூலம் பார்ப்பனர்களின் பகையை தேடிக்கொள்ள ஆங்கில ஆட்சி விரும்பவில்லை. அதனால் தாழ்த்தப்பட்டவருக்கு கல்வி அளிப்பதில் எப்போதும் நழுவல் போக்கும் திசை திருப்பும் முயற்சியுமே அரசிடம் இருந்தன. இப்படி எழுதுறார். இப்போ பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னே நம்முடைய மக்கள், நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட எல்லா சாதிக்காரனும் படிச்சான்னு சொல்லி புழுகிறான்னா எந்த ஆதாரத்தை வச்சு புழுகிறான்? இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? அந்த காலத்துல படிச்சவங்க அந்த யார்? அம்பேத்கர் தானே அதிகம் படிச்சவர். அவருடைய வரலாற்று இது குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? நம்முடைய ரெட்டமலை சீனிவாசனுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். ரெட்டமலை சீனிவாசனுடைய ஜீவி சரிதம், அதுல என்ன சொல்றாரு? அவர் படிச்ச காலத்துல அவர் ஜாதிய காரணம் காட்டி எந்த பள்ளிக்கூடத்திலையும் நுழைச்சிக்க, குருகுல கல்விதான். குருகுலத்திலேயே சேர்த்துக்க மாட்டான். ஜாதியை மாத்தி மாத்தி அவங்க அப்பா கொஞ்சம் படிக்க வைக்கிறார். படிக்க வச்சு கடைசியில கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து ஒரு கல்லூரியில சேர்க்கிறார். அந்த கோயம்புத்தூர்ல தான் அன்னைக்கு கல்லூரி இருந்தது. 400 பேர் படிச்சான். அந்த 400 பேர் படிச்ச பள்ளியில 390 பேர் பார்ப்பனர். ரெட்டமலை சீனிவாசனுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு இதெல்லாம். ரங்கராஜ் பாண்டே இதெல்லாம் மறுக்க முடியுமா? பதிவு செய்யப்பட்ட வரலாறு. 390 பேர் பார்ப்பனர்கள், 10 பேர் தான் பார்ப்பன அல்லாதவர்கள். பார்ப்பன அல்லாதவர் என்று சொன்னால் அதில் கிறிஸ்தவரும் இருக்கிறார்கள், முஸ்லீம் இருக்கிறார்கள், உயர் ஜாதிக்காரர்கள் முதலியார், நாயுடு, நாயக்கர் என்று சொல்லக்கூடிய உயர் ஜாதிக்காரரும் இருக்கிறார்கள். பஞ்சமர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் ரெட்டமலை சீனிவாசன். அது எப்படி பஞ்சமர்னு சொல்லி சேர்ந்தாரா? பஞ்சமனுக்கு கல்வியை, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்க கூடாது. பஞ்சமனுக்கு அது இங்க சுத்தமா கிடையாது, நினைச்சே பார்க்க முடியாது. அவர் எப்படி போனாரு? சாதியை மறைச்சிட்டு தான் உள்ள போனார். அங்க போய் அவங்க அப்பா சேர்த்து விடும்போது வேற ஊர், ஏதோ ஒரு மதுராந்தகம் பக்கத்துல பிறந்தவர், இங்க அந்த சாதியை மறைச்சிட்டு உள்ள போறார். போய் எப்படி போனார்னா, கல்லூரி துவங்கி வகுப்பு துவங்கி ஒரு 5 நிமிடம் கழித்து தான் உள்ள போவார். அதே போல வகுப்பு முடிவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னதாக வெளியே வந்து விடுவார். என்ன காரணம்? முதல்ல உள்ள போன உடனே எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, முதல்ல என்ன ஜாதி? ஜாதின்னு என்ன கேட்கறான்? அன்னைக்கு வரணும் கேட்பான். இனி என்ன வரணுங்க அப்படின்னு கேட்பான். ஐயாவெல்லாம் அழகா சொல்லுவாங்க, அதை உங்க வர்ணம் என்னங்கன்னு கேட்பான். கேட்டுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோன்னே, உனக்கு சூத்திர பிள்ளைக்கு எதுக்கடா கல்வின்னு விரட்டி அடிப்பான். நீ பஞ்சமராட்சி, நீ எப்படா உள்ள வந்தேன்னு விரட்டி அடிப்பான். இப்படி யார்ட்டையும் பேச்சு கொடுக்க கூடாது. பேச்சு கொடுத்தா நம்ம சாதியை தெரிஞ்சுக்குவான், நம்ம படிக்க முடியாது என்று படிப்பின் மேல் உள்ள ஆர்வத்தினால் எப்படியாவது படிச்சா போதும் என்று சொல்லி அந்த வகுப்பு துவங்கியதற்கு பிறகு தாமதமாக போவது, வகுப்பு முடிவதற்கு முன்னதாக வெளியே வந்து விடுவதுமாக அவர் படித்திருக்கிறார். இருந்தும் கூட அவர் அந்த BA பட்டத்தை முடிக்க முடியல. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்தான் முதலாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு பட்டப்படிப்பு படித்து மேற்படிப்புகளை படித்தவர். இப்படி கல்வியினுடைய நிலை அப்படி இருக்கிறது. ஐயங்காளியுடைய வரலாற்றை நாம் இதே அரங்கத்திலே பேசி இருக்கிறோம். ஐயங்காளி தங்களுடைய மக்களுக்கு கல்வி வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராடி இருக்கிறார். பள்ளிக்கூடத்துல அவங்க பிள்ளைகளை கொண்டு உட்கார வைப்பார், விரட்டி அடிச்சிருவான். அவங்க யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்பதனால தானே ஒரு பள்ளிக்கூடத்தை அவங்க ஊர்ல திறக்கிறார். அப்படி திறந்த உடனே அந்த இரவே அதை கொளுத்திட்டான். அதுபோல நாராயணகுரு அது எப்படிப்பட்ட நிலையை அங்கே மக்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக போராடினார் என்பது கேரளாவில் நாம் பார்த்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்ப்பன அல்லாதவர்கள் கல்விக்காக போராடித்தான் நாம் இந்த உரிமை பெற்றிருக்கோம். திராவிட இயக்கம் தான் நமக்கு இந்த கல்வியை கொடுத்தா? பெரியார் தான் படிப்பை கொடுத்தாரான்னு கேட்டா, ஆம், பெரியார் தான் கொடுத்தார். இதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? 1937 பதவிக்கு வந்த முதலமைச்சர் அன்னைக்கு ராஜாஜி பிரதமராக வந்தார். பிரதமர் என்ற பேர்ல வந்தார். 2500 பள்ளிக்கூடத்தை மூடினாரு. ஏன் மூடினாரு? யார் கட்டின பள்ளிக்கூடம்? எங்க திராவிட இயக்கம், நீதி கட்சி, பெரியாருடைய முன்னோடிகள், அவங்க கட்டின பள்ளிக்கூடம். அதுல 2500 பள்ளிக்கூடத்தை மூடுனேன்னா எவ்வளவு கொழுப்பு! வெள்ளக்காரன் இருக்கும் போதே நீ மூடுற. நீ கட்டின பள்ளிக்கூடமா? நீ கட்டின பள்ளிக்கூடத்தை மூடினா பரவாயில்ல. வெள்ளக்காரங்க காலத்துல வெள்ளைக்க இரட்டை ஆட்சி முறையில நீதி கட்சி கட்டிய பள்ளிக்கூடத்தை மூடுனிய, எவ்வளவு அயோக்கியத்தனம்! அதற்கு பிறகு வெள்ளக்காரன் போயிட்டான்ல. வெள்ளக்காரன் போன பிறகு எங்களை படிக்க விட்டியா? சூத்திரனுக்கு எதை கொடுத்தாங்க கல்வியை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா, கீழ் ஜாதிக்காரனுக்கு எதுக்கு மேல் படிப்பு என்று திலகர் கேட்டாரு. அந்த மனு தர்மத்தை சட்டமாக்கணும். சுதந்திரத்துக்கு பிறகு மனு சுயராஜ்யம் வந்தால் எங்க நாட்டுல மனு தர்மம் தான் சட்டமாக்கணும் என்று திலகர் சொன்னார். அவர் வழியில் வந்த ராஜாஜி என்ன பண்ணாரு? 6000 பள்ளிக்கூடத்தை மூணாரு. அவங்க அப்பா கட்டின பள்ளிக்கூடமா? ராஜா கட்டின பள்ளிக்கூடமா? இல்ல பாண்டியருக்கான பாண்டியோட சொந்தக்காரங்க கட்டி வச்ச பள்ளிக்கூடமா?
நம்முடைய முன்னோர்கள் கட்டி வச்ச பள்ளிக்கூடம், நம்முடைய நீதி கட்சி கட்டி வைத்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். வெள்ளைக்காரன் போன பிறகே இது இவ்வளவு பள்ளிக்கூடத்தை 8500 பள்ளிக்கூடத்தை மூடுறேன்னா, வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னே எங்களுக்கு எப்படி கல்விக்கு அனுமதிச்சிருப்ப? எவ்வளவு திமிர் இருந்தா, எவ்வளவு பொய் சொல்றதுக்கு எவ்வளவு துணிச்சல். பார்ப்பன பாண்டேக்கு துணிச்சல், அவ்வளவு துணிச்சல் இருக்கிறது. அவ்வளவு துணிச்சல்ல நாங்க வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னே அவ்வளவு பேர் படிச்சிருந்தாங்க, எல்லாம் படிச்சிருந்தாங்க, முஸ்லீம் படிச்சிருந்தாங்க, கிறிஸ்தவம் படிச்சிருந்தாங்கன்னு புழுகிறான்னா எவ்வளவு இந்த காலத்திலையும் 2023 புழுகிறான்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி இருந்திருப்பான், 200 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி இருந்திருப்பான். இந்த அண்ணா சொன்னதற்கான அத்தனை இலக்கணங்களும் ரங்கராஜ் பாண்டேக்கு பொருந்தி வருது. பொய், அவ்வளவும் பொய். தந்திர மூர்த்தி, தாசரதம் தலைவா, எம்மிடம் கெடுத்தவாங்க. இப்படி கெடுத்துட்டு திராவிட இயக்கம் தான் படிக்க வச்சுட்டான்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ கல்வியை புடுங்கின, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த. அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அரை நேரம் படிப்பு, அரை நேரம் தான் அரை நேரம் அப்பந்தொலை செய்யணும்னு சொன்னப்ப அன்றைக்கு போன மாணவர்கள் எப்படி படித்திருப்பார்கள்? நான் காதார கேட்டிருக்கேன். எத்தனையோ பேர் என்னுடைய முன்னோர்கள், எனக்கு மூத்தவர்கள், என்னுடைய 10 வயது மூத்தவர்கள் தான். 10 வயது மூத்தவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அன்றைக்கு குலக்கல்வி திட்டம் வந்த பொழுது நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்ப்பன ஆசிரியர்கள் தான் இருப்பான். பார்ப்பன ஆசிரியர்கள் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து எரிச்சல் அடைவான். நீ தான் எதுக்கடா படிக்க வர்ற? உன்னையெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரியுதுடா. என் கூட ஒருத்தர் ரங்கராஜன் ஒருத்தர் வேலை செய்யார். அவர் அந்த லாட்வெளி பக்கம் தான் ஒரு ஊர். அவர் சொல்லுவார், ஸ்ரீரங்கத்தை பார்ப்போம் வருவான், அவன் என்னை பார்த்தோன்னே உன்னை பார்த்தோன்னே எனக்கு மிளகாய அப்படின மாதிரி எனக்கு எரியுதுறாமா. அந்த வார்த்தை அவர் இன்னும் கொஞ்சம் கொச்சையா சொல்லுவார். மிளகாய் அரைச்சி பூசின மாதிரி எனக்கு எரியுதுரா, எதுக்கடா நீ எல்லாம் படிக்க வர்றான்னு கேட்பான். நாங்கள் அதையும் மீறி படிச்சுட்டு தான் இன்னைக்கு பிஹெச்எல் வேலைக்கு வந்தோம்னு சொல்லி என் கூட வேலைக்கு பார்த்த ஒரு அண்ணன் சொன்னார். என்றால் பார்ப்பான் நாங்க படிக்கிறதுக்கு உதவி செஞ்சானா? அதையெல்லாம் மீறி அந்த குலக்கல்வி திட்டத்தை உடைத்து நொறுக்கி அவனை அந்த ராஜாஜி பதவியிட்டு ஓட வைத்து காமராஜரை கொண்டு வந்து கல்வி கொடுத்தது யாரையா? பெரியார் தானே. ரங்கராஜ் பாண்டே அறிவு நாணயம் இருந்தால் இதற்கு பதில் சொல்லு. குலக்கல்வி திட்டம் இருந்திருந்தால் யார் படிச்சிருப்பான்? நான் படிச்சிருக்க மாட்டேன், எங்க அண்ணன் படிச்சிருக்க மாட்டாரு, எங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க படிச்சிருக்கலாம், ஒருத்தரும் படிச்சிருக்க முடியாது. பெரியார் தாண்டா காரணம். இதை மறக்க முடியுமா உன்னால? குலக்கல்வி திட்டத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு கொண்டு வந்த ராஜாஜி? அதை சொல்லு முதல்ல. எல்லாருக்கும் கல்வி கொடுக்கவா? வெள்ளைக்காரன் போயிட்டான், ஜனநாயகம் வந்துருச்சு, சுதந்திரம் வந்துருச்சு. அதற்கு பிறகு எதற்காக பள்ளிக்கூடத்தை மூணு? அதை அனுமதித்திருந்தால் யார் இன்னைக்கு படிச்சிருப்பான்? பெரியார் தானே அதுக்கு காரணம், திராவிட இயக்கம் தானே காரணம். அது படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் சாதித்துக் கொண்டு இருக்கிறார்களே. இன்னைக்கு இஸ்ரோவிலே விஞ்ஞானிகளாக பல பேர் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை முறியடித்ததன் விளைவாகத்தான் இன்னைக்கு மயில்சாமி அண்ணாதுரையாக இருக்கட்டும், இன்னைக்கு வீரமுத்துவேலாக இருக்கட்டும், வனிதாவாக இருக்கட்டும், இன்னைக்கு சூரியனை ஆய்வு செய்ய ஒரு செயற்கைக்கோளை அனுப்புகிறார்கள். அதற்கான அந்த திட்ட இயக்குனரும் ஒரு தமிழர் தான். தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்திலே படித்த ஒரு பெண்மணி தான், அவரும் இஸ்லாமிய பெண்மணி தான் அந்த திட்ட இயக்குனராக இருக்கிறார். இதெல்லாம் தந்தை பெரியாரால் வந்தது, திராவிட இயக்கத்தால் வந்தது, காமராஜர், கலைஞர், அண்ணா இவர்களுடைய உழைப்பால் வந்தது. இது இல்லைன்னு எப்படி நீ சொல்ற? பெரியாரெல்லாம் படிக்க வச்சாரா? ஔவையாரை படிக்க வச்சு எத்தனை நாளைக்கு சொல்லுங்க? ஔவையாரை படிக்க வச்சாரா? திருவள்ளுவரை படிக்க வச்சாரான்னு? ஔவையாரை திருவள்ளுவரை நீ பாப்பானா படிக்க வச்சீங்க? கல்விக்கு என்று ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய மனு தர்மத்துல கல்வியை சொல்றீங்களா? உங்களுடைய வேதம் எங்கே சொல்லுது சூத்திரனுக்கு கல்வி கொடுக்கணும்னு? சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதுன்னு சொல்லி எங்களுடைய மக்களை, கல்வி கற்றவர்களை நாக்கை அறுத்து இருக்கிறீர்கள், கொலை செய்திருக்கீங்க. எத்தனை கொலை செஞ்சிருக்கீங்க? அதெல்லாம் வரலாற்றில் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டு இருக்காது. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு பெரியாரை படிக்க வச்சாருன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ஜனாக்கிட்டு இருக்கும். அப்புறம் சொல்றான் மனு தர்மம் சொல்றீங்க. மனு தர்மம் எங்கே இருக்கு? மனு தர்மம் எங்கே இருக்கா? மனு தர்மம் இல்லையா? மனு தர்மம் இல்லை என்று சொன்னால் எதற்காக நீங்க பதறீங்க? மனு தர்மம் இருக்கிறத ஒத்துக்கிட்டா நீங்க பேச முடியாதுடா நாய. அதுல இருக்கிற ஒரு சுலோகம் கூட மனித சமுதாயத்திற்கு தேவையான அந்த சுலோகம் கிடையாது. அத்தனையும் தந்தை பெரியாராலும் அம்பேத்கராலும் தோலரிக்கப்பட்டது. மனு தர்மம் இல்லைன்னு சொல்றது அயோக்கியத்தனம். மனு தர்மம் இல்லைன்னு நீ சொல்றிய,
உங்களுடைய குருநாதர் கோல்வால்கர் அதை ஒத்துக்குவாரா? உங்களுடைய RSS என்ன சொல்லுது? இந்திய அரசியல் சட்டம் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த பொழுது இந்த நாட்டிற்கு மனு தர்மம் தானே சட்டமாக இருக்கணும்னு சொல்லிச்சா இல்லையா? RSS இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லணும். ஆர்கனைசேஷன் பத்திரிகை இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? அதுல எழுதினாங்களா இல்லையா? குருஜி கோல்வால்கர் சொன்னதை நான் சொல்றேன். இப்ப பாருங்க, மனு தர்மம் இல்லைன்னு சொன்னா மனு தர்மத்துல எதுக்கு உதாரணம் காட்டுறாரு உங்களுடைய குருஜி கோல்வால்கர்? என்ன சொல்றாரு பாருங்க. இதுலயும் வார்த்தை ஜாலம் செய்யறான். இந்த மொழிபெயர்ப்புல வார்த்தை ஜாலம் செய்யறான். என்ன சொல்றான் பாருங்க. குருஜி கோல்வால்கர் சொல்றாரு, ஞான கங்கையில, ஞான கங்கைங்கிற பேரே தப்பு, பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை கொத்துன்னு சொல்லணும். இது ஞானம் கங்கையா பிரவகித்து ஓடுதுன்னு சொல்லி அந்த அர்த்தத்துல மொழிபெயர்த்திருக்கிறான். இதுல என்ன சொல்றான் பாருங்க. நத்தே வாரியஸ்ய தாஷபாவ, ஆரியன் ஒருபோதும் அடிமையாக மாட்டான். இதுக்கு பொருளாம், ஆரியன் ஒருபோதும் அடிமையாக மாட்டான் என்றும், எது தேச பிரசு தஷ்ய ஷஹாஷாத் அக்ர ஜன்மன ந ஷும் ஷும் சரித்ரம் சிஷேரன் பிருத்திவ்யாம் சர்வ மானவா நன என்று சொல்லி அது என்ன சொல்றான்னா, மனுஸ்மிருதியில 2வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம் இது சொன்னான். இதுல என்ன சொல்றதுன்னா, இவன் அந்த மொழிபெயர்ப்பை எப்படி தந்திரமாக வார்த்தை ஜாலம் செய்து மக்களை ஏமாற்றுவதற்காக போட்டிருக்கான் பாருங்க. உலகம் அனைத்திலும் உள்ள மாந்தர்கள் இந்த நாட்டின் முதல் பிறப்பாளரிடம் வந்து அமர்ந்து தத்தம் வரலாற்றை கற்று அறியட்டும் என்று பெருமிதத்துடன் அறிவித்தார்களாம். இது எவ்வளவு ஒரு பித்தராட்டம் பாருங்க. முதல் பிறப்பாளர்னு சொல்லி யாரு? முதல் பிறப்பாளர்கள். இது பாருங்க, இது அசல் மனுதர்ம சாஸ்திரம். அசல் மனுதர்ம சாஸ்திரத்துல 2வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த தேசங்களில் பிறந்த பிராமணரிடத்தில் என்றும் சகலரும் தன் தர்மங்களை அறிந்து கொள்ள கடவர்கள். சகலரும் தன் தர்மங்களை அறிந்து கொள்ள கடவர்கள். இது இவன் சொல்றான் பாருங்க. பிற தேசத்தில் இருந்து வந்தவங்க அவங்களுக்கு இதை கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதுவே பொய். உலகம் அனைத்திலும் உள்ள மாந்தர்களாம். உலகம் அனைத்திலும் உள்ள மாந்தர்கள் சொல்றதே பொய். இது இந்த மனு தர்மத்தில் உள்ள அந்த ஸ்லோகத்துக்கு பொருளை மாத்தி எழுதுறாரு. இதுல என்ன சொல்றாரு? இந்த தேசங்களில் பிறந்த பிராமணரிடத்தில் என்றும் சகலரும் தன் தர்மங்களை அறிந்து கொள்ள கடவர்கள். தர்மம்னா என்ன? வர்ணாசிரம தர்மம் தான். பிராமணன் என்ன தொழில் செய்யணும், சத்திரியன் என்ன தொழில் செய்யணும், வைசிய என்ன தொழில் செய்யணும், சூத்திரன் என்ன தொழில் செய்யணும், இந்த தர்மங்கள். இந்த தர்மங்களை, வர்ணாசிரம தர்மங்களை அறிந்து கொள்ள கடவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர உலகம் உள்ள அனைத்தில் உள்ள மாந்தர்கள் இந்த நாட்டில் முதல் பிறப்பாளரிடம் தத்தம் வரலாற்றை கற்றறியட்டும் என்று அதுக்கு பொருள் கிடையாது. பிராமணர்களுக்கு தங்களுடைய நான் என்ன சாமி செய்யணும், நான் தச்சர், நான் என்ன வேலை செய்யணும், போய் தச்சு வேலை செய்ய, கொள்ளறனா கொள்ளு வேலை செய்ய, போய் வரணும் மண்பண்ண செய், இதை சொல்லணும். பிராமணர்கள் யாராருக்கு என்ன தொழில் செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் அதனுடைய பொருளை தவிர இவங்க சொல்ற மாதிரி உலகம் உள்ள அனைத்தில் உள்ள மாந்தர்கள் முதல் பிறப்பாளர். முதல் பிறப்பாளர்னு யார சொல்ல? நீதான் முத பிறந்தியா? டார்வின் தத்துவம் யார சொல்லுது? குரங்குல இருந்து மனிதன் பிறந்தான். அமீபாவில இருந்து பரிணாம வளர்ச்சி விட்டு குரங்கில் அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக நாம் பிறந்திருக்கிறோம். பாப்பா முகத்துல பிறந்தான், தோல்ல பிறந்தான், தொடையில பிறந்தான், காலில் பிறந்தாங்கிறதெல்லாம் படிப்பு தத்துவத்திற்கு எதிரானது, அறிவியலுக்கு எதிரானது, டார்வின் தத்துவத்திற்கு எதிரானது. என்ன அதை சொல்லிக்கிட்டு நீ முதல் பிறப்பாளர்னு பாப்பான்னு சொல்றான்னா, உங்களுடைய கோல்வால்கர் ஏன் மனு தர்மத்தை கோடிட்டு காட்டுகிறார்? நீ சொல்லுகிறாயே மனு தர்மம் எங்கே இருக்கு? மனு தர்மம்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றிய. இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! ஏன் இல்லைன்னு சொல்ற? மனு தர்மத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு சுலோகமும் மனித குலத்திற்கே எதிரானது. ஆமாம் என்று ஒத்துக்கொண்டால் அதை நீ உன்னுடைய வீட்டு பெண்களிடத்தில் கூட அதை சொல்ல முடியாது. உன்னுடைய வீட்டு சிறுவரிடத்தில் அதை சொல்ல முடியாது. நீ இந்து இந்து என்று சொல்லுகிறாயே, இந்துக்கள், அந்த இந்துக்கள் உன்னை ஏத்துக்குவானா? சூத்திரன் இதைத்தான் செய்யணும், வைசியம் இதைத்தான் செய்யணும், சூத்திரன் கொலை செய்தால் என்ன தண்டனை, பிராமணன் கொலை செய்தால் என்ன தண்டனை, இதெல்லாம் சொல்லுவியா? இதெல்லாம் சொன்னா யார் உன்னை ஏத்துக்குவான்? ஓட ஓட விரட்டுவார்கள். அதை அந்த அந்த பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீ சொல்ற மனு தர்மங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்னா, எவ்வளவு ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற! இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான பிரச்சாரங்களை செய்து கொண்டு சொல்றான் பாருங்க. இந்து தர்மம் என்பது அனைவருக்குமானது, அனைத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பத்தி பேச ஆரம்பிக்கிறான்.
பெரியார் வந்து கீழவன்மையில் என்ன பண்ணாரு, அங்க என்ன பண்ணாரு, நீதி கட்சி என்ன பண்ணுச்சு சொல்லிய அதுல வந்து ஒரு செய்தியை சுட்டி காட்டுறாரு. வந்து அதே ரங்கராஜ் பாண்டே ஒரு செய்தியை சுட்டி காட்டுறான். அது என்ன சொல்றான்னா, அதுல வந்து பழங்காசு சீனிவாசன் ஒருத்தரான், மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியரான், ஆய்வாளரான். அவர் சொல்றாராம், கீழவன்மையில பெரியார் வந்து நடந்துகிட்ட முறை ரொம்ப மோசமானது, அவர்கள் எதிர்த்து கண்டன குரலை எழுப்பலன்னு. பெரியாருடைய அந்த கண்டன அறிக்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தத்துவம் தெரியுமா? இந்த வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போவதற்கு முன்னால் இந்த நாட்டினுடைய சாதி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுவிட்டு போகணும்னு சொன்னார். சாதி இருக்கும் நாடு சுதந்திர நாடாக இருக்க முடியுமா? சுதந்திரம் இருக்கக்கூடிய நாட்டுல ஜாதி இருக்கலாமா என்று கேட்டார். அதனால ஜாதி ஒழிக்கிறதுக்காக சட்டத்தை கொளுத்தி சிறைக்கு போனார். சிறைக்கு போய் 10,000கணக்கான பேர் சிறையில போய் பல பேர் மாண்டு போனாங்க. அப்படி இருந்தும் அந்த சாதி ஒழியாம இருக்கிறதுனால ஆத்திரப்பட்டு இந்த நாட்டுல வந்து சுதந்திரங்கிறது இல்லை, ஜனநாயகங்கிறது இல்லை, இந்த நாட்டுல வந்து யாரும் வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி ஆத்திரத்துலதான் சொல்றாரு. தவிர அங்க கொலை செய்ததை கோபாலகிருஷ்ணனோட ஆதரிக்கல, கொலை செய்ததை ஆதரிக்கல. இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பின் மீது கோபம், ஜனநாயகத்தின் மீது உள்ள கோபம், ஆட்சியாளர்கள் மீது உள்ள கோபம், இந்த நாட்டை இந்தியர்கள் ஆளுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லுகிறார். அதனுடைய கோபம் தானே தவிர அவன் கொளுத்தினவன் சரி, கொளுத்தப்பட்டவங்களாம் வந்து சாக வேண்டியவங்க தான் என்னைக்கும் அவர் சொல்லலையே. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து எவ்வளவு கொச்சப்படுத்துறான். அதுல வந்து பழங்காசு சீனிவாசன் சுட்டி காட்டுறாரு. அந்த பழங்காசு சீனிவாசனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பழங்காசு சீனிவாசன் பிஹெச்எல் ஊழியர், என் கூட வேலை பார்த்தவர். எங்க துறையில ஒரே துறையில நாங்க வேலை பார்த்தோம். என்னை விட ஒரு 5 வயது மூத்தவர், அவ்வளவுதான். அந்த பழங்காசு சீனிவாசன் ஐயா, கேக்குதா நான் பேசுறது? ஐயா ஐயா கேக்குது கேக்குது. பழங்காசு சீனிவாசன் என்பவர் என்னோடு பிஹெச்எல் நிறுவனத்தில் வேலை பார்த்தவர். அவர் வந்து எப்படிப்பட்ட நபர் என்று சொன்னால், ஆரம்ப காலத்துல நாங்கெல்லாம் புதிதாக வேலைக்கு சேர்ந்த பொழுது சிவப்பு சட்டை போட்டு வருவார். அந்த சட்டையில வந்து லெனினுடைய பேட்சை குத்திட்டு வருவார். அவர் பேர் சீனிவாசன், லெனின் சீனிவாசன் தான் பேரு. லெனினியத்தை கரைத்து குடித்தவர் போலவும், மார்க்சியத்தை முழுவதும் தெரிந்து கொண்டவர் போலவும் அப்படியே ஒரு நடிப்பு, மார்க்சியவாதியாக நடித்துக் கொண்டிருந்தார். அப்படி நடித்துக் கொண்டிருந்தவர் பார்த்தீங்கன்னா ஏராளமான புத்தகத்தை வச்சிருந்தார். அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல. அவர்கிட்ட வந்து இல்லாத புத்தகங்களே கிடையாது. சங்க இலக்கியத்திலிருந்து பல்வேறு புத்தகங்கள், திருக்குறளுக்கு 125 உரை அவர் வச்சிருந்தார். புலவர் குழந்தைகளுடைய உரையெல்லாம் அவர்கிட்ட தான் இருந்து வாங்கிட்டு போனதாக சொல்லுவாங்க. அப்படி வந்து அவர் வந்து ஏராளமான புத்தகத்தை வச்சிருந்தார். வச்சுட்டு கடைசியில் என்ன ஆனார்னா, படிப்படியாக அப்படியே வந்து மனுவாதியாக மாறிவிட்டார். மனு தர்மத்திற்கு ஆதரவாளராக மாறிவிட்டார். RSS காரராக மாறிவிட்டு ஒரு முறை நம்முடைய போராட்டத்தின் காரணமாக நம்முடைய திருச்சி பெல் நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்தது. என்ன என்று சொன்னால், நம்முடைய பெல் நிறுவனம் ஒரு காலண்டர் வழங்கியது. அந்த காலண்டர்ல 12 மாதத்திற்கும் 12 படங்களை போட்டு கொடுத்தார்கள். அப்பொழுதும் சாமி படம், இந்து மத சாமி படங்கள், விநாயகர், சிவன், கிருஷ்ணன், இப்படி வந்து பல்வேறு சாமி படங்களை போட்டு 10 படம், ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு சர்ச்சும் முஸ்லீமுக்கு ஒரு மசூதியும் கொடுத்துருந்தாங்க. உடனே நம்ம வந்து அது வந்து எல்லா தரப்பினரும் எதிர்த்தாங்க. நம்முடைய இந்துக்களும் எதிர்த்தாங்க. அது அசிங்கமா ஆபாசமா வருது. கிருஷ்ணனையே நிர்வாணமா போட்டிருந்தான், அசிங்கமாக ஆபாசமா இருந்துச்சு. இஸ்லாமியர்கள் யாரும் வாங்கல, கிறிஸ்தவர்கள் யாரும் வாங்கல, எதிர்ப்பு இருந்துச்சு. நாம தான் அதை கண்டிச்சு அதுக்கு துண்டறிக்கை போட்டு தொடர் பிரச்சாரம் செய்தோம். நம்முடைய அன்னைக்கு பெரியார் ஊழியன் துரை சக்கரவர்த்தி அவர்களை வைத்து மிகப்பெரிய கண்டன கூட்டத்தை நடத்தி காலையிலும் மாலையிலும் 2 கூட்டம் ஒரே நாள் நடத்தும். அவர் செய்த அந்த கண்டன பிரச்சாரத்தின் காரணமாக அந்த நிர்வாகம் அந்த காலண்டர் வழங்குவதை நிறுத்திவிட்டது. என்னிடத்துல கூப்பிட்டு பேசி நிர்வாகம், பொது மேலாளர், ஊழியர் துறையிலிருந்து கூப்பிட்டு பேசினார்கள். இந்த ஆண்டு மட்டும் விட்டு விடுங்கள், அச்சடித்து வந்து விட்டது. அடுத்த ஆண்டிலிருந்து நாங்கள் இது போன்ற காலண்டரை வெளியில இயற்கை காட்சிகளை நம்முடைய நிறுவனத்துடைய தயாரிப்புகளை மையப்படுத்தி நாங்கள் வெளியிடுகிறோம். வெளியிடுவதற்கு முன்னால் உங்களிடத்தில் காட்டி விட்டு வெளியிடுவோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், என்கிட்ட காட்டிட்டு வெளியிடுங்கிற அவசியம் இல்லைங்க, இது இல்லாமல் இருந்தால் போதும், அதுவே எங்களுக்கு வெற்றிதான் சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து அது வந்து வேற மாதிரியான காலண்டர் மக்களுக்கு வழங்கப்படும். இதை வந்து எப்படி நீங்க தடுத்து நிறுத்தலாம் என்று அந்த பழங்காசு சீனிவாசன் அந்த இந்து மதத்திற்கு ஆதரவாகவும், இந்து மத அந்த கடவுளுடைய பற்றியும், அந்த கடவுளுடைய கதைகளை பற்றியும் என்கிட்ட வந்து வாதம் பண்ணார். வாதம் பண்ணிட்டு வரும் பொழுது மனு தர்மத்தை பத்தி பேச்சு வந்துச்சு. மனு தர்மம் சொல்றீங்களே, பெரியார் வந்து சூத்திரன் என்றால் தேவடியாமாவும் சொல்லி சொன்னாரு, அது வந்து ஒரிஜினல் மனு தர்மத்துல கிடையாது, நீங்க வந்து திரிபவாதம் பண்றீங்கன்னு சொல்லி அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. திராவிட இயக்கத்துக்காரங்களாம் வந்து தவறா மனு தர்மத்தை நீங்க வந்து பிரச்சாரம் செய்யறீங்க என்று சொல்லி
மனு தர்மத்தை பத்தி பேச ஆரம்பித்தார். மனு தர்மத்தை பத்தி நானும் எதிர்த்து கேள்வி கேட்டேன். மனு தர்மம் இப்படியெல்லாம் குலத்துக்கு ஒரு நீதி சொல்லுது. பார்ப்பான் கொலை செய்தால் அவனுக்கு மொட்டை அடிச்சா போதும், சூத்திரன் கொலை செய்தால் வந்து கொலை செய்யணும்னு சொல்றீங்களே, இப்படி ஒவ்வொன்றிலையும் ஜாதி வாரியாக இருக்கிறதே, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்னு நானும் வந்து அறிவுபூர்வமாக வாதம் செய்து கொண்டிருந்தேன். அவன் மீறி மீண்டும் நீ உனக்கு அதை தெரியுமா, இதை தெரியுமா, நீ அந்த புஸ்தகம் படிச்சிருக்கா, இந்த புஸ்தகம் படிச்சிருக்கான்னு என்ன மட்டம் தட்டுறதுலேயே குறியாமா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம பெரியாரே நிர்வாணமா இருந்தாரு, ஜெர்மனுக்கு போனபோது நிர்வாண சங்கத்தில் இருந்தாரு, நீங்க கிருஷ்ணனுடைய நிர்வாணத்தை வந்து நீங்க கேள்வி பண்றீங்கன்னு சொன்னா, ஏன் பெரியார் நிர்வாண சங்கத்தில் இருந்தாருன்னா அந்த படத்தை நாங்க வீட்டுல மாட்டுவோமா? அவரே அதை வந்து சொல்லலையே, மாட்டிக்க சொல்லி கிருஷ்ணனுடைய படத்தை வந்து இங்க பெண்கள் இருக்கிற இடத்துல, குழந்தைகள் இருக்கிற இடத்துல நிர்வாணமா மாற்றுறீங்களே, அந்த ஆபாசமான கதைகள் இதெல்லாம் இருக்கு, இது எப்படி ஏத்துக்கிறேன்னு சொல்றப்ப உடனே வந்து அந்த மனு தர்மத்தை பத்தி ரொம்ப வாதம் நடந்துச்சு. வாதம் நடக்கின்ற பொழுது கடைசியாக நான் கேட்டேன், நீங்க வந்து இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, மனு தர்மத்தை ஆதரிச்சு பேசுறீங்களே, அவர் என்ன சொல்ற, மனு தர்மத்தை நடைமுறைப்படுத்தினால், ஒரு RSS காரன் கூட அதை சொன்னது கிடையாது, இது வரைக்கும் வெளிப்படையா சொல்லல. பாண்டவே இன்னைக்கு சொல்ல மறுக்கிறான், பயப்படுறான், மனு தர்மம் இருந்துச்சுங்கிறத ஒத்துக்கிறதுக்கு பயப்படுறான். இந்த சொல்றான பழங்காசி சீனிவாசன் பெரிய வரலாற்று ஆய்வாளர்னு, அந்த பழங்காசி சீனிவாசனுடைய கருத்தை ரங்கராஜ் பாண்டே ஒத்துக்க மாட்டான். பழங்காசி சீனிவாசன் மனு தர்மத்தை அமல்படுத்தணும், சட்டமாக்கணும். சட்டமாக்கிட்டா நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு எதுவும் நடக்காது, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, சௌக்கியமா இருப்பாங்கன்னு சொல்லி வாதம் பண்ணி பேசினான். நான் கடைசியில சொன்னேன், ஏயா ஒரு பறையனையும் ஒரு பிணத்தையும் தொட்டால் தீட்டு என்று சொல்லுகிறான், ஒரு பறையனை ஒரு பிணத்துக்கு சமமாக சொல்லுகிறது மனு தர்மம். அந்த சுலோகத்தை நான் சொன்னேன், அப்ப நான் படிச்சிருந்தேன், அது சொன்னேன். இந்த மனு தர்மத்தை நீ ஆதரிக்கையே, நீ மனுஷனான்னு கேட்டேன். உடனே என்ன சொன்னா, நான் அதெல்லாம் நான் பாக்குறது இல்லை, நான் ஜாதி பார்க்க மாட்டேன், நான் தீண்டாம பார்க்க மாட்டேன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு கடுப்பு, ஏண்டா நாயே, இவ்வளவு நேரம் மனு தர்மத்தை ஆதரிச்சு பேசுற, மனு தர்மத்தை ஆதரிச்சு பேசுனா இதையும் ஆதரிச்சு தானே ஆகணும், இதை மட்டும் கேட்டா நான் அதை ஆதரிக்கலன்னு சரியா, அப்ப மனு தர்மத்தை ஆதரிச்சாலே இதை ஆதரிக்கிறதா தானே அர்த்தம், எப்படி நீ இல்லைன்னு சொல்ற என்று சொல்லி கடுமையாக திட்டி செருப்பை கழட்டிட்டேன். செருப்பை கட்டினோடனே உள்ளந்தடிச்சு ஓடிட்டான். அதற்கு பிறகு அதை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய அதிகாரி இன்னொருவர் வந்து என்ன நடந்துன்னு கேட்டார். இதை சொன்ன உடனே ஏன் அடிக்காம விட்டீங்கன்னு கேட்டார். அப்படி என்னிடம் செருப்படி படாமல் தப்பி ஓடிய நாய் தான் அந்த பழங்காசி சீனிவாசன். அவனும் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லி இந்த ரங்கராஜ் பாண்டே சொல்லுகிறான் என்று சொன்னால், இவனுடைய எண்ணமெல்லாம் எப்படி, மூளையில மனு தர்மம் இருக்கிறது, மனு தர்மத்தை மூளையில வைத்துக் கொண்டு இங்க மனு தர்மம் இல்லைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. இந்த நம்முடைய திராவிட இயக்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாமெல்லாம் எங்கே இருப்போம்? நம்ம எல்லாம் மனிதர்களாக அவர்கள் மதிப்பார்களா? இவனே சொல்றானே, பிராமணர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள், பிராமண சங்க மாநாட்டில் போய் பிராமணர்கள் தான் அறிவாளிங்கிறான். இவன் சொல்றான் எல்லாரும் படிச்சிருந்தாங்கன்றான். எல்லாரும் படிச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் அறிவாளியா தானே இருந்திருக்கணும். பிராமணர்கள் தான் அறிவாளியா இருந்தாங்க, பிரெயின் உள்ளவன் பிராமணன் அப்படின்னு சொல்லி பேசினிய. ஒரு பிராமணன் ஒரு சூத்திரம் வீட்டுல சாப்பிடக்கூடாது, நாடார் வீட்டுல சாப்பிட மாட்டேன், செட்டியார் வீட்டுல சாப்பிட மாட்டேன், கவுண்டர் வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு அதே மாநாட்டில் ஒரு பாப்பான் பேசினானே. ஏன்டா நீ வந்து அவனும் இந்து, நீ இந்து தானே, ஏன் அவன் வீட்டுல சாப்பிட மாட்ட? அப்போ உன்னுடைய மனசுல இருக்கிறது, உன்னுடைய மூளையில இருக்கிறது, நம்ம எல்லாம் இந்து என்று எல்லாத்தையும் சொன்னாலும் எல்லாரும் இழிவானவாக தானே நீ நினைக்கிற. இழிவானவாக நீ நினைத்து கொண்டு எங்களுடைய அப்பாவி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இந்து என்று சொல்லி அவர்களுக்கு மூளை சாயம் ஏற்றி அவர்களை இன்னைக்கும் வந்து பலிகடாக்கி இருக்கார். தினமலர்ல எழுதுனது ஒரு பார்ப்பனாக இருக்க முடியாது, பார்ப்பன் நல்லாராகத்தான் இருக்க முடியும்னு சொல்லி காட்டி கொடுக்குறேன்னா, உன்னை நம்பி வரக்கூடிய பார்ப்பன் நல்லா தானே சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதோட இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்றான், சனாதன தர்மங்கிறீங்களே, அதை கண்டிச்சு பேசுறீங்களே. அங்க நாங்குநேர்ல ஒரு சிறுவனை வந்து வெட்டி கொண்டானே, அது பார்ப்பனர்களா பிராமணர்களா? வேங்க வயல்ல வந்து மலத்தை கலந்தானே, அது பிராமணர்களா? ஒரு பள்ளிக்கூடத்து மாணவனுக்கு மிட்டாய் தர மாட்டேன்னு சொன்னானே, அது பிராமணர்களா என்று கேட்கிறானே ரங்கராஜ் பாண்டே. அப்ப யாரு அவங்க சொல்லு? அவனும் இந்து தானே, நீ தானே இந்துக்களுக்கு வக்கீலா பேசுற. நாமெல்லாம் இந்து வாங்க, நம்மளாம் இந்து வாங்க, இந்து விரோத கட்சி திமுக, இந்து விரோத கட்சி திக, இந்துக்கு விரோதமாக பெரியாரு என்று பேசுறிய. இப்ப அவன் இந்து அவனுக்கு தெரியலையா? இந்துக்கள் தானே அதை செஞ்சிருக்கான். இந்துக்கள் மூலையிலே திணிக்கப்பட்டிருப்பது இந்த சனாதன வெறி தானே, சனாதன தர்மம் தானே, வர்ணாசிரம தர்மம் தானே. அதன் மூலமாகத்தானே அவன் மூளையிலே சாதி வெறி குடிக்கொண்டு இருக்கிறது. அந்த சாதி வெறி குடிக்கொண்டதன் அடிப்படையில தானே வேங்க வயல் மலத்து தொட்டியிலே, தண்ணீர் தொட்டியிலே மலத்தை கலக்கிறான்.
அங்கே ஒரு நாங்குநேரியில ஒரு சிறுவனை வெட்டி கொள்கிறான். இதெல்லாம் என்ன பொருள்? இது இந்து மதம் தான் காரணம், சனாதன தர்மம் தான் காரணம். இதெல்லாம் மறைச்சுவிட்டு நான் பிராமணன் அப்படின்னு அந்த இடத்துல இப்படி பேசுவதாட்டம், பேசுவதெல்லாம் ஏமாற்று, பேசுவதெல்லாம் நம்முடைய மக்களை முட்டாளாக்கக்கூடிய செயல். இப்படி செய்து கொண்டு நம்முடைய மக்களை ஏமாளிகளாக்கி, பெரியாரை கொச்சைப்படுத்தி, திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்தி, நம்முடைய மக்களுக்கு தவறான வழியிலே கொண்டு போய் நம்முடைய மக்களை கீழ்நிலைக்கு ஆக்குவதுதான் RSS நோக்கம். RSS பிரதிநிதியாக ரங்கராஜ் பாண்டே இருக்கிறான். ரங்கராஜ பாண்டே என்பவன் கடைசியை பார்ப்பான். கடைசியை பார்ப்பான் ஆதரிக்கிற பத்திரிகை தினமலம். அது மலத்தை விட கேவலமானது. அந்த மலத்தை ஆதரிக்கக்கூடிய எந்த இன்னைக்கு எல்லோரும் நேத்திலிருந்து இது வரைக்கும் கண்டிக்காத தமிழர்களே கிடையாது. எந்த பாப்பான் கண்டிச்சிருக்கான்? ஒரு பாப்பான்னு கண்டிக்கல. அவன் அத்தனை பேரும் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். திராவிட இயக்கத்துக்கு எதிராக எதை செய்யலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு திராவிட இயக்கம் இன்னைக்கு கேட்கிறான், மம்தா பானர்ஜி கிட்ட போறீங்களே, சரத்பவார்ல போறீங்களே, அரவிந்த் கெஜ்ரிவால் போறீங்களே, ராகுல் காந்தியை கவுல் பிராமணர் சொல்றாரு, நீங்க எப்படி அவங்களாம் திராவிடர்னு சொல்லுவீங்களா? நாங்க திராவிடரா ஆரியரா நீங்க பேசல. இந்தியாங்கிற கூட்டணி திராவிடரா ஆரியரா என்பதில்ல. இந்துக்களுக்கும் இந்துத்துவவாதிகள், நீ இந்துத்துவவாதிகள், இவங்கெல்லாம் இந்துக்கள். இந்துத்துவவாதிகள் சனாதன தர்மத்தை நிரூபிக்க பார்க்கிறார்கள், இந்து தர்மத்தை உருவாக்க பார்க்கிறார்கள், மனு தர்மத்தை உருவாக்க பார்க்கிறார்கள், இந்து ராஜ்யத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். இந்து ராஜ்யத்தை உருவாக்க நீங்கள் முயலுகின்ற பொழுது இந்து ராஜ்யத்திற்கு எதிரானவர்களை, அவர்கள் பார்ட்னர்களாக இருந்தாலும், மம்தா பானர்ஜியாக இருந்தாலும், ராகுல் காந்தியாக இருந்தாலும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும், இந்து ராஜ்யத்துக்கு எதிரானவர்களை நாங்கள் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி 2024 உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர, இதுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முயற்சி தான். அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டணி வந்திருக்காது. அவருக்கு அடிமனதில் இருப்பது திராவிட இயக்க உணர்வு. அவர் ஒரு திராவிடன் ஸ்டாக் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மனதிலே பெரியார் இருக்கிறார், அவர் மனதிலே அண்ணா இருக்கிறார், அவர் மனதிலே கலைஞர் குடிகொண்டிருக்கிறார். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் TM நாயரும், தியாகராயரும், பனகல் அரசரும் அவருடைய மனதிலே குடிகொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நோக்கத்தை, எந்த சமதர்மத்தை, எந்த சமூக நீதியை இந்த மண்ணிற்கு புகட்ட வேண்டும் நினைத்தார்களோ அதை கொண்டு வருவதற்காக திராவிட அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. திராவிட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அகில இந்திய அளவிலும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மும்பையிலே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டமும் கூட அவர்களுக்கு கலகலக்கு அவருடைய நோக்கத்தை தவிடுபொடியாக்கி இருக்கிறது. எனவே எதிர்காலத்திலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், இந்து ராஷ்டிரம் முறியடிக்கப்படும், RSSம் அதனுடைய அடிவரடிகளும் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுவார்கள். ரங்கராஜ் பாண்டே இருக்கும் இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்வான். தினமலரும் துக்ளக்கும் விஜயபாரதமும் இருக்கும் இடம் தெரியாமல் அடித்து ஒழிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லி இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, நேற்று பேசுவதாக இருந்த நிலையிலே என்னுடைய இணைப்பிலே கோளாறு ஏற்பட்ட காரணத்தால் அதை பேச முடியாமல் போயிட்டது. இன்றைக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரங்கராஜ் பாண்டேயையும் அந்த தினமல பத்திரிகையையும் தோழிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய பேச்சிலே குறைகள் இருந்தாலும் மன்னித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி, வாழ்க திராவிடம், வெல்க திராவிடம், வாழ்க பெரியார், நாம் வாழ்வது பெரியாரால் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை ஐயா. மிக